ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். நம்ம இன்னைக்கு சுவையான ஹெல்த்தியான சாஃப்டான பாலக்கீரை சப்பாத்தி பண்ணலாம். வாங்க பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஈஸியாக செஞ்சிடலாம். ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க செய்யலாம். ஒரு பிடி கொத்தமல்லி தழை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 இன்ச்சு அதையும் சேர்த்துக்கலாம். 10 பூண்டு எடுத்து தோல் உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பாலக்கீரையை சுடுதண்ணியில் போட்டதுமே எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ரொம்ப வேக வச்சிடாதீங்க. ஜீரகம் 1 ஸ்பூன், பச்சை மிளகாய் உங்கள் காரம் தகுந்த அப்படி சேர்த்துக்கோங்க. போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. தண்ணி ஊற்றிடாதீங்க, நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சாச்சு. இப்போ ஒரு பவுலில் தேவையான அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் பல்காக பண்ணுறேன், அதனால் கொஞ்சம் நிறையா சேர்த்துருக்கேன். நான் 5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நம்ம அரைச்சி வச்சுருக்க பாலக்கீரை பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. எண்ணெயெல்லாம் ஊற்றணுங்கிற அவசியம் இல்லை. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் உப்பு போடுறேன், உங்களுக்கு அந்த கிளிப்பிங் மிஸ் ஆயிடுச்சு. நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இதை ஒரு பாக்ஸில் 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. எடுத்து தனியாக ஊறட்டும். ஊறிடுச்சு. இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். மாவுகளை கிராக் இல்லாமல் உருட்டிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. உருட்டிக்கலாம். இப்போ நான் உருட்டி வந்துட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை உருட்டிக்கோங்க, அப்போ தான் மாவு காயாது. இப்போ நான் செய்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க. உள்ளங்கையில் வச்சு நல்லா தட்டை பண்ணிக்கோங்க. அதிகமாக வரமாவு தொடக்கூடாது, லைட்டாக தான் நம்ம தொட்டுக்கணும். நம்ம இப்போ சப்பாத்தி தேய்க்கும் போது அந்த அந்த தேய்க்கிற அந்த பிடி இருக்குது இல்லையா, அது நம்ம லூஸாக தான் வச்சுக்கணும். ரொம்ப அழுத்தமாக நம்ம பிடிச்சிக்கிட்டோம்னா மாவு சுழண்டு வராது. சுழண்டு வரலாட்டி உங்களுக்கு ஈவனாக இருக்காது மாவு ஃபுல்லாக. இல்லாட்டி ஒரு சைடு தடிமனாகவும் ஒரு சைடு ஒல்லியாகவும் இருக்கும். அதே மாதிரி வரமாவு லைட்டாக மட்டும் தொட்டுக்கோங்க. அதிகமாக தொட்டுட்டிங்கன்னா ஈரப்பதம் கம்மியாயிரும், நம்மளுக்கு சாஃப்டாகவும் வராது சப்பாத்தி. பாருங்கள், தேய்ச்சாச்சு. லூஸாக வச்சுக்கோங்க கையில். நான் செய்கிற மாதிரியே செய்யுங்க. அவ்வளோதான். நம்ம ஒவ்வொரு உருண்டைகளாக தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. பாருங்கள், நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த மாவு சுத்த தான் உங்களுக்கு அது ஈவனாக இருக்கும் மாவு. இல்லாட்டி ஒரு சைடு தடிமனாக இருக்கும், இல்லை ஒரு சைடு மெலிசாவும் ஆயிரும். நான் செய்கிற மாதிரியே செய்யுங்க. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தளவு தடிமன் தான் இருக்கணும் உருண்டை அந்த சப்பாத்தி நம்ம தேய்க்கிறது. அதே மாதிரி சட்டியை நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் நம்ம சப்பாத்தியை போடணும். சிம்மில் வச்சு என்றைக்குமே சப்பாத்தி சுடாதீங்க, விரைச்சிரும். லைட்டாக பபுள்ஸ் வந்ததுமே திருப்பி மாற்றி போட்டுருங்க. அப்போ தான் நம்ம பின்னாடி நம்ம பாருங்கள், நான் செய்கிறதே பாருங்களேன், உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ தான் உப்பி வரும். எண்ணெய் தேவைப்பட்டாலும் நீங்கள் எண்ணெய் தெளிச்சு விட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாக ஊற்றாதீங்க.
நான் எதுவும் பாருங்க. அவ்வளோதான். நம்ம சூடாக இருக்கும்போது தான் அந்த சப்பாத்தி மாவவே அந்த தவாலே சேர்க்கணும். அதே மாரி சிம்முல வச்சும் சுடக்கூடாது சப்பாத்திய. நம்ம டக்கு டக்குன்னு போட்டு போட்டு எடுத்துறணும். நீங்க கவனமா பாருங்க. பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நல்லா. அதே மாரி சப்பாத்திய வந்து ரொம்ப வேகவும் வைக்கக்கூடாது. இங்கிட்டும் இங்கிட்டும் மாத்தி மாத்தி. இங்கிட்டு ஒரு தடவ, இங்கிட்டு ஒரு தடவ. அவ்வளோதான் வேக வைக்கணும். பாருங்க. எவ்வளோ ஈஸியா போட்டுறலாம் சப்பாத்திய. நான் எப்பயுமே எண்ணெய் ஊத்தியெல்லாம் பிசையவே மாட்டேன். நம்ம மாவு பெனையும் போது லைட்டா மட்டும் தண்ணி இருக்கணும். அந்த மாவுல நம்ம கையில ஒட்டணும். அப்பதான் நல்லா சாஃப்ட்டா இருக்கும் மறுநாள் ஆனாலுமே. நான் சொல்றத காட்டிலும் நான் உங்களுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிரும். ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சாஃப்ட்டான சப்பாத்தி தயாராகிடுச்சு. ஹெல்த்தியான ரெசிபி செஞ்சு பாருங்கள். கீழே துணி வச்சுக்கோங்க, ஹாட் பாக்ஸ் கீழே மேலேயும் துணி போட்டு நல்லா மூடிக்கோங்க. வேர்வை தண்ணி சப்பாத்தியில் படாத அளவுக்கு வச்சுக்கோங்க.